வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஸ்குள்ளேயே பார்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேக்கான கோவிட் ஸ்டேட்டஸ் வந்து ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் வந்து எனக்கு எந்த இடத்துல அதிகமான கேசஸ் இருக்குது, எந்த இடத்துல கம்மியான கேசஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். இதுக்காக வந்து நம்ம புதுசாக ஒரு சார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம எக்ஸலில் செல்ஸ்லேயே வந்து பார்ஸ் எனேபிள் பண்ண போகிறோம். அந்த பாரே வந்து நமக்கு எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்டிவ் காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்லேருந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பார்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டல் கேஸில் ரெட் கலர் வேணும். ஸோ எந்த கலர் ஸ்கில்லிங் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் ஸ்கில்லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து பார்ஸ் எனேபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல டோட்டல் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த பார் ஃபில்லாக இருக்கிறத வச்சே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி எனக்கு டோட்டல் ரிகவர்டுக்கும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் காலம் செலக்ட் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்லேருந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டேட்டா பார்ஸ், இதில் எந்த கலர் ஸ்கேல் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் ஸ்கேலிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். டோட்டல் கேஸஸ்க்கு வந்து ரெட் கொடுத்துருக்கேன், ரெக்கவர்டுக்கு வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார் ஃபில்லாக இருக்கிறத பேஸ் பண்ணியே வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக ரெக்கவர் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்டிவ் கேஸ்க்கு எனக்கு இதே ப்ராசஸ் தான். செலக்ட் பண்ணுங்கள் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸில். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு ஃபில் கொடுத்துக்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்டில் ஆக்டிவ் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்மேட்டிங்குள்ளே நீங்கள் பார்ஸ் ஆட் பண்ணி ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் ஈஸியாக பப்ளிஷும் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோவிட் டேட்டாவில் எங்கே வந்து அதிகமான டோட்டல் கேஸ் இருக்குது, எங்கே அதிகமாக ரெக்கவர் ஆகிருக்காங்க, எங்கே அதிகமாக ஆக்டிவ் கேஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு டெலிகிராமில் கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Arvind.